இப்போ நீங்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக கிடக்குது சரியா, ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகுது. இந்த ஒரு கடையிலாவது யாராவது வந்து சாப்பிட்டு ரெண்டாவது வந்து சாப்பிடுங்க பார்ப்போம். எந்த கடையில் வந்தாலும் எல்லாம் கவுச்சி நாத்தம் தான் ஃபுல்லாகவே. க்ளீன் பண்ணுற இடமும் சமைக்கிற இடமும் நீங்களே பாருங்கள். இதுதான் இடம். இவ்வளோ கும்பல், இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ மண், இவ்வளோ அழுக்கு, இவ்வளோ இருக்குது. ஆனால் இதை கேப்பார் மாப்பார் கிடையாது. இவங்களுக்காக ஒன் வேவை கூட ஆப்போசிட் ரோடில் வந்து பாருங்கள் வண்டி பார்க் பண்ணுறாங்க. இந்த பார்க்கிங் இருந்தால் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்களா இங்கே, அங்கேருந்து இவங்க பிளாக் பண்ணி ரோடை பிளாக் பண்ணி ஒன் வே ஆக்கிட்டாங்க. இந்த இடத்த ஒன் வே ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் வேல எதிர்க்க வராங்க. யார் வராங்க? இங்கே சாப்பிட்றவங்க. இதில் இவங்க க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே க்ளீன் ஆகிற மாதிரின்னு தெரில. நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நாள் நைட்டு நாங்கள் வந்து மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஒன்று வாங்கினோம். 160 ரூபாய்க்கு மேலே. ஆனால் குவாலிட்டின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்க்குற இடம் சுத்தம் நினைக்கிறீங்க. இதை எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, சுகாதாரம் சுகாதாரன்றீங்க. ஆனால் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்களா கூட தெரில. இதை பற்றி யாராவது பேசுவாங்க தெரியல. ஆனால் எல்லா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் வாங்கிட்டு ஒரு கடையாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. எறா தொக்குக்குது, சொரா தொக்குக்குதுன்ட்டு. ஆனால் எந்த கடையிலுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக உடம்பு கட்டுப்படும். இது 100% ட்ரூத். ஓகே, தேங்க்யூ.